ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட 2 நபர்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிற எளியவன் சிறியவன் என்று. இந்த எளியவர்களையும் சிறியவர்களையும் இந்த உலகம் மறந்து விடுகிறார்கள். யாராலும் அவர்கள் நினைக்கப்படுவதில்லை. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் சிறியவர்களாக எளியவர்களாக இருக்கிறவர்களை அவர்கள் புறக்கணித்து அவர்களை மறந்து விடுகிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தாலும் உறவுகளாலும் குடும்பங்களாலும் தள்ளப்பட்டிருக்கிற எளியவர்களையும் சிறுவர்களையும் ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறவராக, கர்த்தர் நேசிக்கிறவராக, அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அழக பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உலகத்தால் ஒரு வேளை, குடும்பங்களால் ஒரு வேளை ஒதுக்கப்பட்டு மறக்கப்பட்டு இருக்கிற சிறியவர்களின் தேவன் எளியவர்களையும் என்ன செய்கிறார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. முதலாவதாக சிறியவனை தேவன் புழுதியிலிருந்து எடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று சிறியவர்கள் புழுதியில் இருக்கிறது போல அநேக துன்பங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக வேதனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சிறியவனை தேவன் எடுக்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் புழுதியில் இருந்தாலும் கூட அவர்கள் வேதனையின் மத்தியில் துன்பத்தோடு கூட கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களை தேவன் எடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது எளியவனை குப்பையிலிருந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. குப்பை என்பது எல்லாராலும் புறக்கணிக்கப்படுது. வீடுகளில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் புறக்கணித்து அதை வெளியே கொண்டு சென்று கொட்டி விடுவார்கள். அதுபோல் எளியவர்கள் ஆகிய உங்களை குப்பையிலிருந்து தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அந்த குப்பையில் இருக்கிற நம்மை தேவன் மறந்து போகாதபடிக்கு நம்மை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனால் எளியவர்களும் சிறியவர்களும் குடும்பங்களால் உறவுகளால் மறக்கப்பட்டு வேதையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை இந்த புதிய நாளிலே தேவன் பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உங்களை தேவன் புழுதியிலிருந்து எடுக்கிற தேவனாக இருக்கிறார். குப்பையிலிருந்து தேவன் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இதை நாம் ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு நம்முடைய நினைவில் தேவன் என்னை நினைத்திருக்கிறார், என்னை புழுதிலிருந்து எடுக்கிறவராக இருக்கிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று நாம் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட வாழும்போது எடுப்பது மாத்திரமல்ல, உயர்த்துவது மாத்திரமல்ல, அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை உயர்த்தி தேவன் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற சிங்காசனம் என்பது ராஜரீகத்தை குறிக்கிறது. உங்களை ராஜாவாக தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை உங்களுக்காக ஆயத்தம் செய்கிறவராக இருக்கிறார். பிரபுக்களோடு உட்கார செய்கிறவராக இருக்கிறார். இந்த அன்பை நாம் தேவனிடத்தில் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனிடத்திலோ உறவுகளிடத்திலோ சகோதரரிடத்திலும் நாம் காண முடியாது. ஆனால் எளியவர்களாக இருக்கிற நம்மை குப்பையிலிருந்து தேவன் உயர்த்தி எடுத்து தேவன் நம்மை பிரபுக்களோடு கூட ஒரு ராஜாவாக தேவன் நம்மை நினைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை நாம் சுதந்தரிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை நேசிக்கிறார், நம்மை அரவணைக்கிறார், நம்மை உயர்த்துகிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளிலும் மறந்து போகாதபடிக்கு நாம் மகிழ்ச்சியோடு கூட தேவனுக்கு ஆராதனை செய்து தேவன் இவ்வளவா என்னை நேசிக்கிறார் என்பதை மறந்து போகாதபடிக்கு தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கர்த்தரை ஆராதித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி இன்னும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் எளியவர்களாக இருந்தாலும் நாங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் நீர் எங்களை மறந்து போகாதபடிக்கு எங்களை எடுத்து எங்களை உயர்த்தி பிரபுக்களோடு கூட உட்கார பண்ணுகிற தேவன், எங்களை மகிமையுள்ள
மகிமையுள்ள சிங்காசனத்தில் அமர செய்கிற தேவன். இப்படியாய் எங்களை நேசித்து இப்படியாய் உயர்த்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு சிறியவர்களையும் எளியவர்களையும் நீர் எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடே நீர் உட்கார வைக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. மகிமையுள்ள சிங்காசனத்தை நீர் சுதந்தரிக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.